ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம். யஸ் சிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்களா. தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்களோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. ஈஸ்வர கிருபை, பகவானுடைய அனுகிரகம், திருச்செந்தூர் செந்திலாண்டவனுடைய அற்புதங்கள், மகிமைகள். திருச்செந்தூர் ஸ்தலத்துல அங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை ஒரு முறை தரிசனம் பண்ணினாலே அந்த நொடி வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாமே மறைஞ்சு போய் மனசுல ஒரு சௌபாகியமும் சந்தோஷமும் நிலைச்சிருக்கும். முருகனுடைய அழகு, செந்தூரனுடைய ஒரு பெருமை. திருச்செந்தூர் செந்திலாண்டவனை பத்தி பேசுறதேயே ஒரு பரமானந்தம் ஏற்படுறது. தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லுவா இல்லையா, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை, சத்தியம். புராணங்களை பத்தி பேசிட்டு வரோம், சுவாமியை பத்தி பேசிட்டு வரோம். இதெல்லாம் கேட்கிறோம், நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. ஆனா பார்த்தா பல பேர் இன்னும் கடவுள் இல்லை, எங்க இருக்கார்? அன்னியிலேந்து பிரகலாதனுடைய தகப்பனாராக இருக்கக்கூடிய ஹிரண்ய கசிபூலேந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் வாழக்கூடிய அத்தனை பேரும் ஒரு ஈசல் எவ்வளவோ நிமிஷ காலத்துக்குள்ள தன்னை வாழ்ந்து மடிச்சுடுறது. அந்த ஈசல் போன்ற வாழ்க்கை தான் அல்பத்தனமான நம்மளுடைய வாழ்க்கை. பெருசா எதையோ சாதிச்சுட்டோம்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய நம்மளால இயற்கையா மண்ணிலேந்து வெளியில வரக்கூடிய ஒரே ஒரு அருகம்புல்ல படைக்க முடியாது. அத்தனையும் ஈஸ்வர சிருஷ்டி, பகவத் கிருப, பகவத் சங்கல்பம். முருகப்பெருமானுடைய அனுகிரகமும் அருளாற்றலும் இன்னி வரைக்கும் பிரத்யட்சமா அனுபவிக்க முடிகிறது. சுவாமியை உணர முடிகிறது. பகவான் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறான் ஏதோ ஒரு ரூபத்துல. எந்த இடத்துல சாநித்தியகரமா மந்திரோக்தமா தேவதை எந்த இடத்துல விளங்கின்றிருக்கோ, மந்திரபூர்வமா அந்த இடத்துல பேசப்படுறதோ, எதையும் எதிர்பார்க்காமல் இறைவனுக்கென்ற ஒரு வழிபாடு நடக்கிறதோ, அந்த இடத்துல தெய்வ சாநித்தியம் நிறைஞ்சிருக்கிறத உணர முடிகிறது சில பேரால. அப்படித்தான் ஒரு சத்தியமான உண்மை. இந்த உண்மையை கேட்கறதையே, அனுபவிக்கிறதையே ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. நாமளும் ஒரு முறை திருச்செந்தூர் போய் செந்திலாண்டவனை பார்த்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுது. 1964 தூத்துக்குடியில ராமசுப்பையர் அப்படிங்கிறவருடைய கிரகத்துல திருச்செந்தூர் செந்திலாண்டவனுடைய சித்திர படத்தை வச்சு அதுக்கு ஹாரம் புஷ்பம் எல்லாம் சாத்தி எல்லாரும் உட்கார்ந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கா. அந்த பிரதானமா அந்த முருகன் மேல அவ்வளவு ஒரு ஈடுபாட்டோட அந்த ராமசுப்பு அப்படிங்கிற அவர் அப்படி முருகனை பார்த்து அந்த படத்தை பார்த்து நெக்குருகி அப்படி வழிபடுற, அப்படியே பார்த்து பார்த்து அனுபவிக்கிறார். முருகமயூர சேவக சரவணயே நற்போதரி முகுல படீர கோமல முளை மீதே
இப்படியெல்லாம் திருப்புகழ முருகன் மேல இப்படி பாமாலையா சாத்தின்றே இருக்கா. அப்படியே அன்னைக்கு அந்த வீதியில யதேஷ்டியா விஜயம் பண்ணிட்டு இருந்த சிருங்கேரி பெரிதவா அபிநவ வித்யா தீர்த்த பாரதி சுவாமிகள் அந்த பக்கம் வர, இவா கிரகத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சின்றவர் அந்த கிரகத்துள்ள நுழைகிறார். இவர் நுழைஞ்ச உடனே எல்லாருக்கும் பரம ஆச்சரியம். பூர்ண கும்பம், மங்களவாத்தியம், பெரிய வேத கோஷம் இதெல்லாம் கிடையாது. அந்த பஜன சப்தத்தினால, முருக கோஷத்தினால கேட்ட உடனே யதீஸ்வரால எங்க பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணும். யதீஸ்வரா எந்த இடத்துல இருக்காலோ அந்த இடத்துல ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். அப்படியே அந்த கிரகத்து உள்ள போனார். எல்லாரும் திரும்பினார். இவர் தன்னை மறந்து பாடின்னு இருக்க. உள்ள போன பெரியவா அவரை பார்த்து அப்படியே அவரையே பார்த்துட்டே இருக்க. பெரியவா உட்கார்ந்துட்டா. எல்லாரும் நமஸ்காரம் பண்ணினா. இவரும் வந்தார். துண்டை எடுத்து இருக்க இடுப்புல கட்டின்றார். சாஷ்டாங்கமா ஒரு முறை, 2 முறை, 3 முறை நமஸ்காரம் பண்ணி அவருக்கு பரமானந்தம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு பெரியவா ஒரு மந்திராட்சதை எடுத்து ராமசுப்பு கையில கொடுத்துட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு அப்படி எழுந்துட்டு கிளம்புற. அப்போ கிளம்புறதே சொன்னாராம் அவர்கிட்ட, நீ மனமுருகி பாடின்னு இருக்க, ஆனா முருகன் இங்க இல்லை அப்படின்னாராம். எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. இவருக்கோ கண்ணுல தாரதாரையா தண்ணி கொட்டுறது. நம்ம பக்தி பத்தல்ல போல இருக்கு, முருகனுக்கு இன்னும் நம்மளுடைய பக்தி பத்தல்ல அப்படின்னு நினைச்சுன்னு மேல பாட ஆரம்பிக்கிறார். வந்த பெரியவா அங்கேருந்து வெளியில வந்தார், கிளம்பிட்டார். திரும்பவும் முருகன் கிட்ட போய் நிற்கிறார். அந்த சித்திரப்படத்துக்கு முன்னாடி நிற்கிறார். அழகான அந்த பழைய சித்திரப்படம் கையால் வரையப்பட்டது. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுடைய அழகான அந்த திருமேனி நம்முடைய ஆத்திலேயே பார்த்து கொண்டே இருக்கலாம். நம்முடைய குறைகள் ஏதாவது இருந்தால் அவனிடத்திலே தெரிவிக்கலாம். அப்படியே இருக்க அவாத்து எல்லாரும் பாடிட்டு இருக்கிறதே ஒரு போன் ஒன்று. அந்த போனை எடுத்து பேசினவா உடனே கூப்பிடுறான். உங்களுக்கு தான் போன், உங்களோட பையன் தான் பேசுறான். கண்ணை சுவாமி மேல பாடிட்டு இருக்கார். கண்ணை தொடச்சார். முருகனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினார். எப்பயும் இவன் கூப்பிட மாட்டான், இப்ப கூப்பிடுறானேன்னு கிளம்பி வர, வந்து எடுத்து அந்த பேசக்கூடிய தொலைபேசி எடுத்து காதல வைக்கிற. அந்த பக்கத்துல இருந்து அவர் பையன் அழறான். பேச முடியல, அவனுக்கு தொண்டை அப்படியே விக்கி விக்கி அழறான். அப்பா அப்படிங்கிறான். சொல்லுடா அப்படின்னா, அப்பா என்ன தெரியுமா ஆச்சு, சொல்லுடா, என்ன என்ன என்னாச்சு, உனக்கு என்னாச்சு அப்பா அப்பாங்கிறான். மேல அவனால பேச முடியல, சொல்லுடாங்கிறார். அவன் அப்புறமா பேச ஆரம்பிக்கிறான். அப்பா ஊருக்கு வந்துட்டு இருந்தோம் இல்லையா? ஆமாண்டா, நாங்க வந்த கப்பல் இருக்கோன்னோ, அவ தூத்துக்குடிக்கு கப்பல்ல வந்து இறங்குறா, எங்கேருந்தோ வெளியில இருந்து. அப்படி வர வழியிலப்பா, சொல்லுடா, குழந்தை தவறி சமுத்திரத்துல விழுந்துருத்து. அவருக்கு அப்படியே பேரிடியா இருக்கு. கேட்ட உடனே இவர் ஒரு பக்கம் முருகாங்கிற, அப்பா கவலைப்படாதங்கிறான். உடனே அவருக்கு புரியல, நாங்க எவ்வளவோ பிரயத்தனப்பட்டோம். அப்புறம் அந்த கப்பல்ல இருக்கிற அதிகாரி, கவலைப்படாதீங்கோ, எப்படியும் இந்த சமுத்திரத்திலேருந்து இனிமேல் பிழைக்கிறது கஷ்டம், இருந்தாலும் அந்த குழந்தையை எடுத்து உங்கள்கிட்ட அந்த பிரேதத்தை தரோம்னு சொல்லி எல்லாரும் இறங்கினா. எல்லாரும் இறங்கி குழந்தைய எடுத்து கொடுத்தா எல்லாம் அழுத்தி பார்த்தா, வாயில வச்சு ஊதி பார்த்தா, என்னமோ பண்ணி பார்த்தாப்பா, ஒண்ணும் ஆகல. என் ஆத்துக்காரி இருக்கா இல்லையா, அவன் கதறினா, தலையில அடிச்சுட்டு அந்த குழந்தை எடுத்து மார்போட மாறா போட்டுண்டு முருகா செந்தில் ஆண்டவான்னா இந்த குழந்தை கத்தினாம்பா. முருகனுடைய முருகன் அந்த இடத்துல பிரசன்னதையா வந்ததை தெரிஞ்சுட்டேன்ப்பா. அப்பா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதை உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆத்துக்கு வரப்போறேன், அதுக்கு முன்னாடி இதை உங்ககிட்ட இதை சொல்லணும். செந்தில் ஆண்டவனை நீ பூஜித்து கொண்டிருக்கின்றாய். இன்னைக்கு நம்பாத்துல பஜனைன்னு தெரியும், நீ அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிற செந்தில் ஆண்டவன் இங்கு வந்து எங்களுக்கு துணையாக இருந்து
உன்னுடைய பேரன் என்னுடைய புத்திரனை பக்கத்திலே இருந்து காப்பாற்றி கொடுத்தானப்பா. காதல போனை வச்சுட்டு இருக்கக்கூடிய ராமசுப்பு போனை எடுத்தாரு. முருகா, நீ இங்க இல்லன்னு பெரியவா சொல்றதே இங்க இல்லையோன்னு நினைச்சுட்டு இருந்த. எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய நீ எனக்காக போய் அங்கே இருந்து கொண்டு அங்கே நீ காப்பாற்றி இருக்கிறாய் முருகா. என்னுடைய பக்தி போறவில்லை என்று நினைத்தேன், இப்பயும் என்னுடைய பக்தி போறவில்லை, உன் மீது நான் சந்தேகப்பட்டு விட்டேன் என்று கதறினார். முருகப்பெருமானுடைய அந்த சித்திர படம் முன்பாக நின்று பார்த்து முருகனுடைய சரணத்திலே விழுந்தார். முருகா, அவனுடைய கருணையை என் சொல்வேன் முருகா. செந்திலாண்டவனுடைய கருணை வாக்கிற்கும் சொல்லிற்கும் அப்பாற்பட்டது. மனதிலே இருக்கக்கூடிய ஹிருதய கமலத்தை செந்திலாண்டவனுடைய திருவடியிலே சமர்ப்பணம் செய்பவருக்கு பக்கத்திலேயே இருந்து கொண்டு அருள் புரிபவன் முருகப்பெருமான். சத்தியமா நடந்த சம்பவம் 1964 தூத்துக்குடியில நிகழ்ந்த சம்பவம். காதால் கேட்டேன், உணர்ந்தேன், நெக்குருகி போனேன். உங்களிடத்திலே சொல்லும் போது செந்திலாண்டவனுடைய மகிமையையும் மகத்துவத்தையும் எண்ணி ஆச்சரியப்படுகிறேன். முருகனுடைய சரணமே எல்லாவற்றிற்கும் அனுகூலமாக, கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக, நமக்கெல்லாம் அருள் வழங்கும் வள்ளலாக முருகப்பெருமானை நினைப்போம். கந்தர் அனுபூதியினுடைய ஒரு வாக்கு, ஆசா நிகழ துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்கின்ற அந்த சொற்றொடர் ஞாபகத்திற்கு வருகிறது. மகான்கள் இருக்கும் இடத்திலேயே எல்லாவற்றையும் உணர்வார்கள், அறிவார்கள். அழியும் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு அழியாத ஆன்மாவை உணர்வதற்கு முயற்சிப்போம், ஆனந்தம் அடைவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, செந்திலாண்டவனுக்கு அரகரோகரா. முருகா.